மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு கர்த்தருடைய செய்தியை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நாம் வாசிக்கின்றோம். இங்கே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தபடியினால் பிசாசனுடைய வல்லமையின் மேலே அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வல்லமையான ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை கொண்ட தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எல்லாரும் என் பின்னாடி ஒரு வார்த்தையை சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது தேவனுடைய வல்லமையானது, விசேஷ வல்லமையானது உங்கள் மேலே இறங்குகிறதை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது யோபு ஒரு கடினமான ஒரு பாதையிலே செல்லுகிறவராய் காணப்படுகிறார். உபத்திரவத்திலே பாடுகளையும் உபத்திரவத்தையும் சகிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அனுதினமும் தேவன் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் மனமுடைந்த போது, யோபுவினுடைய வாழ்க்கையில மனமுடைந்து சோர்ந்து போன போதுதான் தேவனாகிய கர்த்தர் யோபுவுக்கு தரிசனமாகுகிறார். யோபுவுக்கு தரிசனமான உடனே யோபு 19ஆம் அதிகாரம் 23, 24, 25ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, தேவனாகிய கர்த்தர் யோபுவோடு கூட பேசின வார்த்தைகளை எழுதி வைத்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லுகிறார். வரைந்து வைத்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு கல்லின் மேலே சிதைக்கி வைத்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லுகிறார். 25ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே அவர் பூமியின் மேலே வந்து நிற்பார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு ஆண்டவராகிய தேவனை பார்த்து மீட்பர் என்று பெயர் வைக்கிறார். மீட்பர் என்றால் என்ன? மீட்பர் என்றால் மீட்கப்படுகிற தேவன், மீட்கிறவராய் இருக்கிறார், காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாவத்திலிருந்து ரட்சிக்கிற தேவன், பலவிதமான பழக்க வழக்கங்களிலிருந்து ரட்சிக்கிற தேவன், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன். அதுக்கு தான் பக்தன் பாடுகிறார், உளையான சேற்றிலிருந்து என்னை உயிர்ப்பிக்கும் ஜீவன் தந்து, அன்பே என்று என் பிரியம் என்றார், மனவாட்டி நீதான் என்றார். என் அன்பே என்றார், என் பிரியம் என்றார், மனவாட்டி நீதான் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனை அழைக்க வல்லமையுள்ள சக்திகள் பல உண்டு. ஆனால் உயிர்ப்பிக்க ஒரே ஒரு வல்லமையுள்ளவர், அவர்தான் இயேசு. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நிழலாய் இருக்கிறது. அவருடைய பாடுகள், நம்முடைய பாடுகள் கூட ஆண்டவர் இயேசுவோடு கூட ஒப்பிடும்போது நம்முடைய பாடுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆனா ஆண்டவர் இயேசுடைய பாடுகள் ஒரு நிழலை போல மறைந்து போனதாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்முடைய பாடுகள் கூட ஒரு நிழலை போல மறைந்து போகிறதாய் இருக்கிறது. எப்படி சூரியனுடைய ஒளி ஒரு பனியின் மேலே படும்போது அந்த ஸ்னோ எப்படி கரைந்து போகிறதோ, அந்த மாதிரி நம்முடைய பாடுகள் கூட ஒரு நிழலை போல மறைந்து போகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நானே உயிர்த்தெழுந்ததும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது, மரணத்தினுடைய திறவுகோலும் பாதாளத்தினுடைய திறவுகோலும் நம்முடைய ஆண்டவராகிய தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அங்கே நான் வாசிக்கிற பாருங்க, நீர்
எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எல்லாரும் கூட ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு ஜீவனுள்ள ஒரு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, பாவத்திலிருந்து அவர் நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனால நம்மளை விளையாட சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன், பாவத்திலிருந்து உயிர்ப்பித்த தேவன், அவர் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன், உயிருள்ள தேவன் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.